சினிமா விழாக்களுக்கு காம்பேர் பண்ணுற ஒரு ஆங்கராக நம்ம அவரை பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் அந்த விஜய் டிவியில் சின்ன சின்ன ஷோ பண்ணதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் அவர் மெல்ல மெரினா படத்தில் வந்து ஒரு செகண்ட் ஹீரோ மாதிரி ஒரு கேரக்டரு, 3 படத்தில் வந்து ஒரு காமெடியன் கேரக்டரு, அதுக்கப்புறம் ஒரு வருத்தப்படாத வாலிபர் சங்கம் மாதிரி ஒரு சின்ன பட்ஜெட் படங்களில் ஹீரோ அப்படின்னு மெல்ல 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 வந்து அவருடைய ரூட்டை பிடிச்சி இன்றைக்கி இவ்வளோ பெரிய உயரத்தில் இருக்கார். இதுக்கு அவருடைய உழைப்பும் திறமையும் மிக முக்கியமான காரணம். அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதே நேரம் சினிமாவில் சிவகார்த்திகேயனை விட உழைப்பவர்களும் சிவகார்த்திகேயனை விட திறமையானவர்களும் இங்கே இருக்காங்க. அப்போ அவர்களுக்கு கிடைக்காத இந்த உயரமும் இந்த வாழ்க்கையும் இந்த வெற்றியும் இந்த புகழும் இவருக்கு எப்படி கிடைச்சிது அப்படின்னா, அதுக்கு இந்த திறமை உழைப்பு மட்டுமே காரணம் இல்லை. அதை தாண்டி சில விஷயங்கள் இருக்குது. முக்கியமாக அவரை மார்க்கெட்டிங் எப்படி பண்ணிக்கிறதுங்கிறது அவருக்கு தெரியும். அதில் வந்து ஆரம்பத்துலேருந்தே பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்தார். அதிலும் முக்கியமாக நான் பல பேட்டிகளில் சொன்னது தான், ஆரம்ப காலத்தில் ஆர்டி ராஜா அப்படின்னு வந்து ஒருத்தர் வந்து இவருக்கு ஒரு மென்டராக இருந்தார். அவர் தான் சிவகார்த்திகேயன் என்கிற அந்த சின்னத்திரை தொகுப்பாளரை ஒரு நட்சத்திரமாக டிசைன் பண்ணார்.